I didn't expect. என்னடா இது இவ்வளோ போதேன்னு 9.7 மில்லியன் வந்திருக்கு. மாலை வானம் மொத்தம் இருள் பூசிக்கொள்ளும் சத்தம் இங்க நீயும் நானும் மட்டும் இது கவிதையோ. அவர் சொல்லுவாரு, நீ வந்து பாடினது வந்து ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன், அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ரசகுல்லா, இதெல்லாம் ஸ்வீட்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. You just creamed it, Raghavashni. I loved it. Thank you so much. ஐயோ. இப்போ மெயினா யாரை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? பவித்ரா அக்கா, ஹரிஷ், அருண், சிஜே நிறைய பேர் பண்ணியிருக்கேன். நான் கண்டஸ்டண்டா இருக்கும்போது கூட இவ்வளவு பயம் இருக்காது. ஆனா அவங்க பாடும்போது எனக்கு அப்படியே ஷிவர் ஆகும். மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது சென்னை ஆவடி மற்றும் கீழ்கட்டளையில் கோலாகல ஆரம்பம். செப்டம்பர் 21ஆம் தேதி 2 புதிய கிளைகளின் திறப்பு விழா கொண்டாட்டம். ஆனா ரொம்ப பயந்த சாங் வந்து அஞ்சு வண்ணப்பூவே, பவித்ரா அக்காக்கு. மூணு விதமா பாடலாம். ஒன்று செஸ்ட் வாய்ஸ், மின்சார கண்ணா, அதாவது கர்நாடிக் பாடுறவங்க எல்லாமே செஸ்ட் வாய்ஸ் தான் பாடுவாங்க. இன்னொன்னு ஹெட் வாய்ஸ்டே சாஃப்டா, மின்சார கண்ணா என் மண்ணா என் நானே கேட்டு, இது சாஃப்ட். அதே போல்டா, மின்சார கண்ணா என் மண்ணா என் நானே கேட்டு என் பின்னே வார. ராகவஷ்ணி அவர்கள் வணக்கம். இந்த ஒரு விசில் வந்து அவ்வளோ வைரல் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்ல, நோ. நான் வந்து ஜஸ்ட் நார்மல், சும்மா அது ரொம்ப அழகா இருக்கே பண்ணா அப்படின்னு சும்மா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நார்மலான ஒரு விசிலர் தான். ஸோ அன்னைக்கு சும்மா பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அண்ட் ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட். என்னடா இது இவ்வளோ போதேன்னு பார்த்தா 1 மினிட் வந்துருச்சு. அப்பா அவ்வளோ வந்துருச்சு. அப்படியே ஒன்னா பார்த்தா கிட்டத்தட்ட 9.7 மில்லியன் வந்திருக்கு. இது சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மூமெண்ட். சரிகமா அந்த ஜேர்னியை பத்தி சொல்லுங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? அதுக்கு முன்னாடி ஏதாவது ஆடிஷன்ஸ் அட்டென்ட் பண்ணி அது ஒரு ரிஜெக்ஷன், அதை பத்தி சொல்லுங்க. நான் வந்து முதல்ல சரிகமா பார்க்க முன்னாடி நிறைய ரியாலிட்டி ஷோஸ் ஆடிஷன்ஸ் பண்ணியிருக்கேன். எப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆரம்பிச்சது. என்னோடைய அப்பா அம்மாவுக்கு ரொம்ப இஷ்டம். அவங்க 2 பேருமே எம்ஏ மியூசிக் முடிச்சுட்டு கிளாஸஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். இசிஆலயம் இன்ஸ்டியூட்னு ஒரு இன்ஸ்டியூட்ல தே டுக் கிளாஸஸ். பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது நான் உட்காந்துலாம் ரொம்பலாம் கத்துக்க மாட்டேன். திட்டி உட்கார வச்சு ஏதோ கத்துப்பேன். அப்புறமாட்ட இந்த மாதிரி போறியா அப்படின்ட்டு அந்த ஒரு சில ரியாலிட்டி ஷோஸ்லாம் காமிச்சு, சரி இங்கெல்லாம் பாரு இப்படி பாடுறாங்க, நீ பாடுறியா, உனக்கு நல்ல வாய்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொன்னேன். ஷோரன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா, அது ஃபர்ஸ்ட் நிறைய ப்ரெஷர்டாக இருந்துச்சு. பட் ஆனால் அது போக போக ரொம்ப அதிகமாக பிடிச்சது. நிறைய ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் லெவல் போவேன், திடீர்னு செகண்ட் லெவல் எலிமினேட் ஆயிடுவேன். அப்படியே நிறைய எலிமினேஷன் ஃபேஸ் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸில் வந்து ஸ்டடீஸ் முக்கியமாயிடுச்சு. ஸோ 10th 11th 12th சுத்தமாகவே மெயினாக படிப்பு தான் போச்சு. அப்புறம் காலேஜ் போனேன். ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு செகண்ட் இயர் போனேன். ஒரு நாள் வந்து ஒரு போஸ்டர் பார்த்தேன் ஃபோனில், இந்த மாதிரி ஆடிஷன் சரிகமா வருது அப்படின்ட்டு. சும்மா போய் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவை கூப்பிட்டுட்டு போனேன். எங்கள் அப்பா எதுக்குமா இது, ஏன்னா நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியாச்சு, எதுக்கு இதுவும் ஒரு வேலை அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் பார்ப்போம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அண்ட் அங்கே போனது கழிச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டேன், செகண்ட் ரவுண்டும் கிளியர் பண்ணிட்டேன். சரி நெக்ஸ்ட் வாங்க சொன்னாங்க. சரி ஓகே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு ஒன்றா போக 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 அப்படியே உள்ள வரைக்கும் போயாச்சு. அது கழிச்சு மெகா ஆடிஷன் போனோம். மெகா ஆடிஷன்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி ஒரு செட்டில் இருந்தேன். ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு 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 மாதிரி ஒரு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. முன்னாடி ஒரு 5 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு இது வச்சாதான் செலக்டட் ஒரு சீல் மாதிரி. ஸோ அது பச்சை கலர்ல இருக்கும். பச்சை கலர் லைட் வருதா, அது தூரத்துலேருந்து வர உத்து பார்க்கணும். ரொம்ப பயந்தேன். பட் ஆனா அது ரொம்ப நல்லா போச்சு. அதுக்கப்புறமாட்டு அந்த ஜேர்னியே வந்து ரொம்ப, என்னோட வாழ்க்கையில இது ரொம்ப கண்டிப்பான ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் தான். செட்டை பத்தி கண்டிப்பா நம்ம பேசி ஆகணும். சோ நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி வந்து பேண்ட் வந்து நாங்களாவது பரவாயில்ல ஒருத்தர் தான் வந்து கொடுப்போம், ஆனா பேண்ட் எல்லாருக்குமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த பேண்ட் எவ்வளவு ஃப்ரெண்ட்லி, உங்களுக்கு எப்படிலாம் டைம் ஸ்கெடியூல் பண்ணுவாங்க அவங்க? ஆக்சுவலி சதீஷ் அண்ணா தான் வந்து பேண்டோட ஹெட். ஸோ அவர் தான் எல்லாருமே வந்து எல்லா சாங்லேருந்து எல்லாமே அவர் தான் பார்த்துப்பாரு. ஸோ ஒரு செட்டில் எனி இஷ்யூஸ், நம்ம பர்சனலாக வீக்காக மென்டலி எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட போய் ஷேர் பண்ணலாம். நான் அந்த மாதிரிண்ணா இன்னும் நல்லா பாடுமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற பேசுகிறவர். இருக்கிற ஒவ்வொருத்தருமே ரொம்ப எல்லாருமே அண்ணா தான், அண்ணா பாண்ட் தான். அண்ட் சாங் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, இப்போ நான் ஆஸ் அ சிங்கர் நான் ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்தேன்னா எனக்கு வந்து ஒரு சாங், சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு வேலை சங்கமம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 2 சாங்ஸ் இருக்கும்.
அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அதை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். 2 சாங்கே எங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கும். ஐயோ! ஏன்னா 2மே பெர்ஃபெக்ட்டா பாடணுன்றது இருக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மெகா ஆடிஷன்லாம் பார்த்தீங்கன்னா 50 சாங் வாசிக்கணும். அது கழிச்சு ஒரு ரவுண்ட்ஸ்குள்ள வர ஆரம்பிச்சு இன்ட்ரோடக்ஷன்லேருந்து வந்தோம்னா 25லேருந்து 23 சாங்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ரவுண்ட் அது அப்படி கம்மி ஆயிட்டு போகுமே தவிர, ஆனாலும் அவங்க எல்லா சாங்கும் ஞாபகம் வச்சுக்கணும். இவங்க இந்த சாங் பாடுறாங்க, இந்த ஸ்கேல்ல பாடுறாங்க, இந்த டெம்போல பாடுறாங்க, எல்லாமே நோட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ இப்போ ஒருவேளை ஒரிஜினல் சாங் அதே ஸ்கேல்ல பாடாம ஒருவேளை கம்மி பண்ணி பாட வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு கம்ஃபர்ட் இல்ல, அந்த மாரி இருக்கும்போது கம்மி பண்ணவோ, இல்ல ஏத்தியும் பாட வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாரி இருக்கும்போது அத நோட் பண்ணி வச்சு அவங்க பெர்ஃபெக்ட்டா வாசிக்கணும். ஸோ அப்படி ஒரு ஆள் வாசிக்காம போயிட்டாங்கன்னா, பாடுறவங்களுக்கு கஷ்டம். ஸோ அதனால அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. ரொம்ப டென்ஷனா இருக்கும். அவங்களுக்கு பார்த்தாலே பாவம் அவ்ளோ ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் பேண்ட்னா இன்னொரு பக்கம் ஜட்ஜஸ் ம். எல்லாருமே வந்து என்னதான் ஒரு கிரிட்டிக் சொன்னாலும் அதுவே ஒரு பாசிட்டிவா எப்படி சொல்லணுன்றத அவங்க கிட்ட தான் ஆமா, ஆமா. கத்துக்கணும். சோ அந்த ஜட்ஜஸ் பத்தி சொல்லுங்க. 4 ஜட்ஜஸ் எங்க சீசன்ல. ஸ்ரீனி சார், விபி சார், கார்த்திக் சார் அண்ட் ரம்யா மேம். ஸோ இவங்க 4 பேர்ல வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஹியூமரான ஒரு பர்சன் அண்ட் ரொம்ப ஜாலியா பேசுறதுனா வந்து விபி சார். அவர் வந்து எப்படி சொல்லுவாருன்னா, எல்லாருமே ஒரு 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 மாதிரி எப்படி இருக்கீங்க இப்படிதான் பேசுவாரு. வர்ஷினி இல்லைன்னா வேற ஒருத்தவங்க பேர் ஷாமலா அப்படின்னு அந்த அந்த சவுண்டிங் அப்படி இருக்கும். ஏன்னா அவர் பேசுறதே வந்து எங்க ஒரு ஹர்ட்டுமே இருக்காது. எதுவுமே சொல்ல மாட்டார். நீ நல்லா பாடுறீங்க, நிறைய புகழ்ந்து பேசுவாரே தவிர கிரிட்டிக்ஸ் அவர் வாயிலேருந்து வரவே வராது. நீதானே நீதானே சாங் பாடும்போது அவரோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தேன். அன்னைக்கு பாடும்போது நாங்க ஆல்ரெடி பாடினோமே தவிர கண் அவ்வளவா ஜட்ஜஸ் பார்க்காது. நம்ம அதை போயிட்டு பார்க்கும்போது, ஃபோன்ல பார்க்கும்போதோ இல்லை டிவியில பார்க்கும்போது தான் தெரியும் ஒரிஜினல் ரியாக்ஷன்ஸ் எல்லாரோடதுமே. ஸோ அப்போ அதில் பார்க்கும்போது சார் வந்து ஐயோ ஈட்டிலாம் பண்ணிட்டு இருப்பாரு. அது வந்து என்னது, அவர் சொல்லுவாரு, நீ வந்து பாடினது வந்து ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன், அதுக்கு மேல வந்து கொஞ்சம் ரசகுல்லா, இதெல்லாம் ஸ்வீட்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. எனக்கு இப்பயே அழுக வருது. நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு ஒரு தடவை பாடி காட்டணும். 3 விஷயம் பண்ணணும்னு சொன்னாரு. முதல்ல நீங்க எனக்கு இன்னொரு தடவை பாடி காட்டணும். அது கழிச்சு அர்ச்சனாக்காவை என்னோட சார்பா நீங்க அவளை ஒரு தடவை ஹக் பண்ணிடுங்கன்னு சொன்னதுக்கு அவங்க ஹக் பண்ணி என்னை சுத்திட்டாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் ஐயோ மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமாட்ட சொன்னாரு, நான் இது திருப்பி டிவியில போய் பார்க்கணும், பார்த்து ஏன்னா எனக்கு இன்னும் அழுக வருது, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாரு. அவ்வளோ பெரிய லெஜெண்டோட வாயிலேருந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை வர்றதே ஒரு பெரிய விஷயம். ஸோ ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு விஷயம். அந்த ஸ்டேஜ் போனது நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து கனவா இருந்தது. ஏன்னா அங்க போயிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஜட்ஜஸ் பேனல்ல இருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல கமெண்ட்ஸ் வரும்போது இட் வில் பி லைக் ப்ரவுட் மூமெண்ட். ஒரிஜினல் சாங்கை விட ஒரு ஒரு மாற்றம் இருக்கு இந்த சாங்ல. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே அன்னைக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன். நீ உட்காரவே இல்லை, நின்றுட்டே இருக்காங்க. உட்காருங்க சார் சொன்னாங்க, நின்றுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு கமெண்ட்ஸே நின்றுட்டு தான் சொல்லணும் அப்படிலாம் சொன்னாங்க. அது ரொம்ப நல்ல மெமரி. அந்த சாங் இப்போ எங்களுக்காக ஒரு தடவை பாடி காமிக்க முடியுமா? மாலை வானம் மொத்தம் இருள் பூசிக்கொள்ளும் சத்தம், இங்க நீயும் நானும் மட்டும், இது கவிதையோ நீதானே நீதானே. ஃபர்ஸ்ட் எவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ண எடுத்துக்கிட்டீங்க ஒரு நாளைக்கு? உண்மையா சொல்ல போனா அவ்வளவா ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன். எங்க அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா 2 பேருமே வந்து மியூசிக் டீச்சர்ஸா. எப்போ எனக்கு வந்து ரொம்ப காம்படிஷனுக்குள்ள வந்தேன் அப்படின்னா வந்து 80s 90ஸ்ன்னு ஒரு ரவுண்ட் வச்சிருந்தாங்க. 70s 80s 90s இதோட டாப் ஆன சாங்ஸ். ஸோ அதில் எனக்கு கண்ணால நீ சாங் வந்துச்சு. ஸோ அந்த சாங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கேட்க. ஆனால் அதில் போய் பார்த்தோன்னா இந்த இடத்துல இப்படி இருக்கும், இந்த இடத்துல அப்படி இருக்கும். ஸோ ஒரு இடத்துல சேஞ்சஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல இப்படி பாட வேண்டிய இடத்துல நான் இப்படி பாடுவேன். அந்த பிட்ச் பிட்ச் இல்ல, கமகாஸ். ஓகே. இப்போ வந்து கண்ணாளனே இவ்வளோ இருக்குன்னா கண்ணாளனே அப்படி பாடிட்டு ஐயோ இங்க இது வருமே அப்படின்னு யோசிப்பேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஒர்க்கிங் வந்து எப்படி மெத்தட் இருக்கு அப்படின்ட்டு நான் வந்து பண்ணும்போது சாங் லிரிக் எழுதிட்டு அந்த லிரிக் மேலே சாங் இப்போ வந்து சாங் கேட்பேன். ஒரு 1 லைன் கேட்போம், அது அப்படியே வேவ்ஸ் ஃபார்மேட்ல எழுதுவேன்.
நோட்ஸ்ல ஒரு சிலர் எழுதுவாங்க, அதாவது சரிகம பதனிசா அந்த நோட்ஸ்ல எழுதுவாங்க. நான் என்ன பண்ணேன்னா வேவ்ஸ் ஃபார்மேட் போடுவேன். ஸோ இப்போ வந்து இப்போ ஒரு சாங் போகுதுன்னா இப்படி 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 வேவ்ஸ் போகும். ஸோ அந்த வேவ்ஸ் ஃபார்மேட் போடுவேன். ஸோ அதுல வந்து இங்க கண்ணால நீ கண்ணால நீ அப்படி வருதுன்னா இப்படி கமகாஸ் போகும். ஓகே. ஸோ இப்படி சிம்பிளா அப்ப கண்ணால நீ இந்த மாதிரி வேவ்ஸ் போட்டு வச்சிருக்கும் ஓகே இங்க இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை திருப்பி 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 அந்த பேஜே ஒரு மாதிரி இருக்கும். அப்ப பாடும்போது என்ன ஆகும், அது அப்படியே கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். ஸோ அந்த கமகாசு எல்லாமே பெர்ஃபெக்டா டெலிவரி ஆச்சு. ஸோ அது வந்து அப்பையிலேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் ரொம்ப அதிகமா. இப்போ நீங்க ஆசைப்படுறது ஓகே, ஒரு சிங்கரா இருந்துருக்கீங்க. இப்போ பிளேபேக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது? ஒரு ஆல்பம் பாடியிருந்தேன். சுரேஷ்ன்னுட்டு ஒரு மியூசிக் டைரக்டர். அவர் வந்து ஃபோக் சிங்கர். ஸோ அவர் வந்து முதல்ல பண்ண மெலோடி சாங் இதுதான். ஸோ அவர் இந்த சாங் உடனே நீதாம்மா நான் யோசிச்சேன் அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போய் பாடினோம். இட் வாஸ் ரியலி அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி அது தமிழ் அண்ட் தெலுங்குல பாடியிருக்கு. தமிழ் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, ஆல்பம் யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்கு. தெலுங்கு இன்னும் ரிலீஸ் ஆகணும், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அடுத்து என்னோட அப்பா வந்து மியூசிக் டைரக்டர். அவர் நிறைய மியூசிக் பண்ணியிருக்காரு. அதாவது நிறைய ஆல்பம்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுல வந்து ரொம்ப முக்கியமான சிவன் ஆல்பம் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அதுல வந்து ஓம் நம சிவாயன்ட்டு ஒரு சாங். இந்த சாங் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து நாங்க யூடியூப்ல போஸ்ட் பண்ணினோம். அதுக்கும் நல்ல ரிவ்யூஸ் வந்துருந்துச்சு. தட் லாஸ்ட் நானும் அப்பாவும் சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் நிறைய அது பண்ணணும். மூவிஸ் பார்த்தோம்னா ஐம் டூயிங் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், ட்ராக்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஒரு 2 ட்ராக்ஸ், ஒரு சின்மை மேமுக்கு ஒன்று ட்ராக் பாடியிருந்தேன், இன்னொரு ட்ராக்கும் பாடியிருந்தேன். ரெண்டுமே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா, என்னோட ஸ்கூல்ல வந்து என்னோட அண்ணா கிளாஸ்மேட்டா இருந்தாரு. அவர் இப்போ வந்து மியூசிக் பண்றாரு. ஸோ அவரோட படத்துல ட்ராக் பாடியிருக்கேன் 2 சாங்குக்கு. ஆக்சுவலி ப்ரொடக்ஷன் டீம்லேருந்தே சொல்லியிருந்தாங்களாம் ரொம்ப நல்லா இருக்கும் வாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். ரொம்ப ஹாப்பி, சின்மை மேமுக்கு பாடினது ரொம்ப ஹாப்பி. பார்ப்போம், ஃபியூச்சர்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வெயிட் பண்றேன். எல்லாரோட ஆசையும் அதுதானே. கண்டிப்பா. என்ன ஒரு சிங்கர் ஆகும்போது கண்டிப்பா அதோட ஹையஸ்ட் லெவல்னு பார்த்தோம்னா பிளேபேக்கு. பட் ஆனா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. என்ன இருந்தாலும் அந்த ஒரு ஐடியலான ஒரு ஸ்பாட்னா பிளேபேக் சிங்கர் அப்படின்னு ஒரு விஷயம். ஸோ அதுக்காக பார்த்துட்டு இருக்கேன். கடவுள் எப்போ பண்றாரோ பண்ணிடலாம், அவ்வளவுதான் விஷயம். இப்போ ரீசெண்டா வந்து ஆஸ் அ சிங்கரை தாண்டி ஒரு ட்ரெயினரா வந்து நீங்க மாறி இருக்கீங்க. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? பிகாஸ் சிங்கர்னா இட்ஸ் ஆல் அபவுட் நம்மளை பத்தி மட்டும்தான். நம்மளுக்கு தெரியும் நம்மளுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன. பட் இன்னொருத்தவங்களுக்கு ட்ரெயின் பண்ணும்போது அவங்க பிளஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும், மைனஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதை வச்சு அவங்களை ட்ரெயின் பண்ணணும். சோ அதை பத்தி சொல்லுங்க. இப்போ இந்த ட்ரைனிங் குவாலிட்டிஸ் வந்து சொல்ல போனோம்னா என்னோட சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் வந்து என்னோட அப்பா அம்மா 2 பேரும் டீச் பண்ணும்போது நீ என்கிட்ட என்ன சொல்லிடுவாங்க, அந்த 2 குழந்தைக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் லெசன்ஸ் பேசிக்கா சொல்லி தருவேன். இன்னும் இங்க தப்பு, சின்ன வயசுலேயே தப்பு கண்டுபிடிப்பேன். தப்பு, அது தப்பு, இப்படி திறந்து வாய பண்ணீங்கன்னா அது எட்டும், இப்படி பண்ணீங்கன்னா அது எட்டும். சின்ன வயசுலேருந்து டெக்னிக் சொல்லுவேன். ஸோ அது தெரியாம தானாவே வந்துருச்சு. ஓகே, நம்ம சரிகப்பா முடிச்சோம். அதுக்கு முன்னாடிலேருந்து நான் கிளாஸஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். கர்நாடிக் மெயினாக கர்நாடிக் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமாட்டு சினி மியூசிக் நல்லா பாடி முடிச்சாச்சு. அண்ட் இன்னும் நம்ம லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சதை இன்னும் ஒரு சிலருக்கு சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான் விஷயம். அதான் என்னோட மெயின் ஐடியாலஜி. ஸோ எங்களோட ரியாலிட்டி ஷோ ஹெட் சார் அவர் வந்து சொன்னார், நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே சார் நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு ஆக்சுவலி எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ அது வந்து முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே நீங்கள் தாராளமாக எப்போ வேணால் வரலாம் அப்படின்ட்டு ஒரு லிபர்ட்டி அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ மெகா ஆடிஷன் அப்போ எனக்கு வந்து ஐ வாஸ் ஹேவிங் எக்ஸாம். ஸோ அதை முடிச்சுட்டு ஒரு 2 to 3 ரவுண்ட்ஸ் கழிச்சோடனே தான் ஐ கேம். இந்த சங்கமம் கழிச்சோடனே தேசட் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாமே இஃப் யூ ஆர் அவைலபிள்னு சொன்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு போனேன். ட்ரைனிங் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். என்னன்னா சாங் வந்து நம்ம ஒரு சாங் நம்ம சொல்லி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த சாங் இன்னும் நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். ஒன் ஆஃப் த பெனிஃபிட். அது கழிச்சு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸும் வளரும். அதுக்காக நான் ட்ரெயின் பண்ணுறேன். அண்ட் இப்போ ட்ரெயின் பண்ணும்போது இப்போ இவங்க பாடுறாங்க, எல்லாரும் செம வாய்ஸ் இருக்கும், ஆனால் வாயை திறக்க மாட்டாங்க, இன்க்ளூடிங் மீ. ஏன்னா நான் வந்து வந்த புதுசுல நான் எங்க அம்மா சொல்லுவாங்க வாயை திறந்து பாடு, அழுத்த கொடுத்து பாடு. அப்ப எனக்கு வெறுப்பா இருக்கும், என்ன எப்ப பார்த்தாலும் வாயை திறக்க சொல்றாங்க அப்படின்னு இருக்கும். ஆனா அந்த ஸ்டேஜ் வரும்போது தான் நம்ம ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது தான் தெரியும் அது எதுக்கு என்ன அளவுக்கு அது இம்பார்ட்டன்ஸ்ன்னு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் போராளி பொண்ணு தாய் புல புல வென்று கண்ணீர் விட்டு, இந்த பாட்டையே வாயை லைட்டா திறந்து கூட பாடலாம்.
போராளி பொண்ணு தாய் இப்படியும் பாடலாம். ஆனா போராளி பொண்ணு தாய் புல புல வென்று கண்ணீர் விட்டு இந்த அழுத்தம் இருக்கணும். கண்ணீர் விட்டு தண்ணீரும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா நம்ம இப்ப நிறைய இங்கிலீஷ் யூஸ் பண்றோம். ஸோ ஆக்சென்ட் வந்து ஆனே சொல்றது இல்லை. இந்த ஜாலின்னு ஆண் தொடக்க சொல்லும் போது இங்க வலிக்குது குழந்தைங்களுக்கு. ஸோ நான் என்ன கத்துக்கிறவங்க எல்லாருக்குமே அதை சொல்லுவேன். ஸோ அதை ஒழுங்கா பாடினீங்கன்னா போதும், டெய்லியும் வந்துடும். எந்த விதமான கமக்காவா இருந்தாலும் வந்துடும். நீங்க கமக்காவை 100 தடவை பாடுறதுக்கு இதை வந்து ஒரு 10 தடவை பாடினீங்கன்னா அது தானா வந்துடும். இவ்வளவுதான் விஷயம். அதாவது இட் இஸ் சம்திங் லைக் அ சப்ளிமெண்ட் த்ரோட்டுக்கு. அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட த்ரோட் ஹெல்த்தியா அதை பாடிடும். இதை கொடுக்காம ஓவர் ஒர்க் கொடுத்தீங்கன்னா ப்ரெஷர் தான் ஆகும், பாட முடியாது. தொண்டை வந்து லாஸ்டா கிராக் ஆயிடும். இதை பண்ணிட்டு அது தானா வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது நான் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐம் ஹாப்பி. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி தரும்போது அவங்களுக்குமே அது வந்து ஈஸியா இருக்கு இந்த டெக்னிக்ஸ். இப்போ மெயினா யாரை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இப்போ வந்து நான் ஆக்சுவலி ஷஃபிள் மோட்ல தான். யாருமே வந்து ஒரு சிங்கிளா வந்து ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. அதாவது இவங்களுக்கு இவங்க அப்படின்னு இருக்காது. ஸோ இட் ஜஸ்ட் மூவ்ஸ் ஆன். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய ட்ரெயின் பண்ணதுன்னு பார்த்தோம்னா வந்து பவித்ரா அக்கா அண்ட் ஹரிஷ் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அண்ட் அருண் சிஜே அவர் வந்து ஒரு 2 to 3 ரவுண்ட்ஸ் பண்ணேன். நிறைய பேர் பண்ணியிருக்கேன். யார் சுலக்ஷனா, கௌஷிக், விக்னேஷ், ஸ்ரீஹரி, இந்த மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் கோஸ் ஆன். நம்மளுக்கு அப்படியே ரவுண்டு. இப்போ நீங்கள் இவங்களை கொஞ்ச நாள் பார்த்துக்கோங்க அப்படி இப்படி. ஏன் ரவுண்டிங்கில் இருக்கும்போது ஒவ்வொரு டீச்சர்ஸ் கிட்டேருந்தும் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இவங்க எல்லாருக்குமே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின் பண்ணும்போது அவங்க பாடும்போது எனக்கு படன்னு ஹார்ட், எனக்கு பல் நடுங்கும். அவங்க எனக்கு நான் கண்டஸ்டண்டா இருக்கும்போது கூட இவ்வளவு பயம் இருக்காது. ஆனா அவங்க பாடும்போது எனக்கு அப்படியே ஷிவர் ஆகும். அப்படியே ஃபுல் கூஸ் பம்ஸ்ல இருப்பேன். பல்லு ஷிவர் ஆகும். நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலி ஏசி அதிகமா இருக்கு அதனாலதான் இப்படி ஆகுதுன்னுட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இவங்க 2 பேர் பாடும்போது மட்டும்தான் அப்படி ஆச்சுன்னுட்டு. எட்ஜ் ஆஃப் த சீட்ல உட்காந்துப்பேன். இப்படி பாடு அப்படி பாடுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்னை பார்க்கும்போது ஐ ஹாவ் டு பி ஸ்மைலிங். ஏன்னா நம்ம அஸ் அ ட்ரெயினரா இப்படி உட்காந்துருந்தோம்னா பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வேளை தப்பா பாடிட்டோமோ அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஸோ அதனால ஐ வில் பி ஸ்மைலிங். வாங்க வாங்க அந்த சூப்பரா வாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஐ டோன்ட் சே அப்பு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆன் ஸ்டேஜ் போயாச்சு, ரிஹர்சல்ஸ் கொடுத்தாச்சு, எல்லாமே நீங்க பர்ஃபெக்ட். அப்ப ஆன் ஸ்டேஜ் போகும்போது ஒரே விஷயம் தேவை, என்னன்னா கான்ஃபிடன்ஸ் தான், வேற எதுவுமே தேவையில்லை. ஆனா ரொம்ப பயந்த சாங் வந்து 5 வண்ண பூவே பவித்ரா அக்காக்கு. அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நாங்க டீச் பண்ண போனேன். ஆக்சுவலி அன்னைக்கு வந்து அது ஷியாமலா அக்கா வந்து ட்ரெயினர். அன்னைக்கு வந்து என்ன ஆச்சுன்னா நானும் வந்து அவங்க ஊருக்கு போயிருந்தாங்க. அதனால என்னை வந்து ஒரு நாள் பார்க்க சொன்னாங்க. ட்ரெயின் பண்ணோம். ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம் 2 பேருமே. அவங்களோட ஸ்டோரி எல்லாம் கேட்கும்போது ரொம்ப அக்கா தான் அவங்களை கூப்பிடுவேன் நான். அக்கா தங்கச்சி மாதிரியா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நானும் ஷியாமலாக்காவும் 2 பேருமே சேர்ந்தே ட்ரெயின் பண்ணோம் அந்த பாட்டுக்கு. ரொம்ப பயந்தோம், வந்துருமான்ட்டு. நான் சொன்னேன் வந்துரும்க்கா, உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும், தைரியமா பாடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறமாட்டு அந்த பாட்டு அவங்க பாடும்போது காலையில கூட ட்ரைனிங் அவங்களோட தான் இருந்துச்சு. ரிஹர்சல் மெயின் பேண்ட் ரிஹர்சல் வரைக்கும் ரொம்ப பயந்தோம். மெயின் ரிஹர்சல் போய் சொல்லிட்டேன். அதாவது காலையில ஷூட், இன்னைக்கு காலையில ஷோ ஒரு 5 minutes பாடலாம். அவவே சொன்னேன் என்ன நடந்தாலும் பாத்துக்கணும், இவ்வளவுதான். அந்த வார்த்தை ஐடியாலஜி அவங்களுக்கு அவங்ககிட்ட சொன்னேன். நம்மளுக்கு பிடிச்சவங்கள நினைச்சுக்கோங்க, நம்மளுக்கு பிடிச்சவங்களோட ஹாப்பி அப்படி பாடுவோம், அதை நினைச்சுக்கோங்க, உங்களோட ஹாப்பி மெமரிஸ் எல்லாமே கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். டெடிகேஷன் நம்ம பாடும்போது நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம், சிங்கர்ஸ்க்கு எமோஷனலா இருக்கக்கூடாது. சிரிச்சோன்னா பாட முடியாது, அழுதனாலும் பாட முடியாது, அப்படியே நடுங்கும் வாய்ஸ். ஸோ நான் என்ன சொன்னேன், எமோஷ்னலி கோபமா கூட இருங்க, ஆனா அந்த இதுக்கும் போகக்கூடாது, சிரிக்கவும் கூடாது. சாங்கை முடிச்சுட்டு எவ்வளவு வேணாலும் அழுதுக்கோங்க. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஆச்சு. ஸோ டெடிகேஷன் ரவுண்ட்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுதான் என்னோட ஸ்ரீனிசர்னு சொல்லுவார். அந்த ரவுண்ட் மட்டும் நம்ம வந்து பாடி முடிச்சதுக்கு அப்புறம் யூ கேன் லெட் அவுட் ஆல் யுவர் எமோஷன்ஸ். ஏன்னா எமோஷன் அண்ட் சிங்கிங், வோக்கல் கார்டு ரெண்டும் கனெக்டட். இது வந்து ஏதாவது இப்படி டாமினேட் ஆச்சுன்னா முடிஞ்சது, இப்படி இவர் நடுங்க ஆரம்பிச்சிருவாரு. ஸோ அதனால சேர்க்கவே கூடாது. ஒரு பக்கம் நம்ம பவித்ரா அக்காவை பத்தி பேசிட்டோம், இன்னொரு பக்கம் ஹரிஷ் அவங்க வந்து ஒரு எலிமினேஷன் வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்து ஒரு நல்ல ஒரு சிங்கர் அப்படின்ற ஒரு பேரை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஜேர்னி அண்ட் நீங்க ட்ரெயின் பண்ண அந்த ஒரு ஜேர்னி. ஹரிஷ் வந்து ரொம்ப நல்ல ஒர்க் பண்ற ஒரு பர்சன். நம்ம வந்து என்ன இன்புட்ஸ் கொடுத்தாலும், நாட் ஜஸ்ட் ஹரிஷ், யாரா இருந்தாலுமே
நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் அஸ் அ ட்ரெயினர் ஆர் எனி ஃப்ரெண்ட் அதை எடுத்து ஒழுங்கா அவங்க யூஸ் பண்றதை பொறுத்து தான் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ நான் கொடுத்த இன்புட்ஸை ஒழுங்கா ஃபாலோ பண்ணாரு. நாட் ஜஸ்ட் என்கிட்ட கத்துண்டவங்க நான் சொல்லிக் கொடுக்கும்போது எல்லாருக்குமே சொல்ற நார்மலான இன்புட் தான், அதை அவர் ஃபாலோ பண்ணாரு. ஹி ஒர்க்ட் ஹார்ட். சிம்பிள். நம்ம ட்ரெயின் பண்றதெல்லாம் வந்து செகண்டரி. ஏன்னா நீங்க ட்ரெயின் பண்ணிடலாம், ஆன் ஸ்டேஜ் அதை பாடுறதுக்கு தைரியம் இருக்கணும், இவ்வளவுதான் விஷயம். நீங்க பாடின பாட்டு, நீங்க பண்ண இம்ப்ரூவைசேஷன்ஸ் தனியா ஆமா. இருக்கும். சோ அதையே உங்க ட்ரெயினிஸ்க்கு யாருக்காவது கொடுத்திருக்கீங்களா? அதே இம்ப்ரூவைசேஷன்ஸ் அவங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா ட்ரைனிங் பண்ணும்போது மேபி அதே சேம் பாட்டு கொடுத்திருக்கலாம். சோ நீங்க பண்ண அதே இம்ப்ரூவைசேஷன் டெக்னிக்ஸ் அவங்க பண்ண அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். அதுல என்ன இருக்கு? காற்றில் வரும் கீதமே வந்து தரங்கிணி பாடினாங்க, அந்த பாட்டு நான் சொல்லிக் கொடுத்தேன். அந்த பாட்டு வந்து சேம்னால எனக்கு என்னென்ன தெரியுமோ, என்னென்ன இம்ப்ரோவைசேஷன் தெரியுமோ எல்லாமே சொன்னேன். இப்படி பாடினா உனக்கு கோல்டு இல்லை பிளாட்டினமே தருவாங்க அப்படின்னு சொன்னா அதே மாதிரி கொடுத்துட்டாங்க. எனக்கு என்னன்னா, நம்ம சொல்லிக் கொடுக்கறது 100% இருக்கணும். அவங்க பாடும்போது அது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். பாடுறத ஒரு சாங் அப்படியே ஒரிஜினல் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணும்போது யூ வாண்ட் ஃபீல் த ஒரு அட்வென்ச்சரஸ் இன்ட்ரெஸ்டிங் வைப்பே இருக்காது. சம்திங் இஃப் யூ டூ இனோவேட்டிவ், அப்போ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா, அது வேணும். உனக்கு என்ன தோணுது நான் முதல்ல கேட்பேன். எந்த ஸ்டூடெண்ட் வந்தாலுமே உங்களுக்கு என்ன இம்ப்ரோவைசேஷன் தோணுது, என்ன பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட கிரியேட்டிவ் அவங்களோட கமெண்ட்ஸ் கேட்பேன். இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டோடனே ஐ வில் சே ஆஸ் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் அ லிட்டில், ஸோ ஐ வில் சே இந்த இடத்துல இதை போடுங்க, இவ்வளோ வேண்டாம் அப்படின்றத அவ சொல்லுவேன். ஸோ இம்ப்ரோவைசேஷன்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுவேன், ஆனால் ரொம்ப வேண்டாம். ரொம்ப இருக்கும்போது இட் வில் பி அவுட் ஆஃப் த லைன், ரொம்ப அதிகமாயிடும். அதனால பி ஷுர் இதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே அப்படின்னு சொல்லுவேன். உங்களுடைய ஸ்டடீஸ் அந்த பேக்ரவுண்ட் எடுத்து பார்க்கும்போது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிராஜுவேட், ஆமா. இப்போ வந்து லா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. சோ இந்த ரெண்டுமே ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கு. சோ அதை எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? சரிங்கப்பா கண்டெஸ்டண்டா இருக்கும்போது ஸ்டடிங் செகண்ட் இயர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிஏ. ஸோ அப்போ வந்து நான் பிஏ எதுக்காக எடுத்தேன்னா 12th முடிச்சாச்சு, கொரோனா டைம், பேட்ச் முடிச்சாச்சு, மார்க்கும் வந்துருச்சு. சரி என்ன எடுக்கிறதுன்னு தெரியல. சிம்பிளா சொன்னா என்ன எடுக்குன்னு தெரியாது. ஐ வாஸ் சோ கான்சென்ட்ரேட்டட் இன் மியூசிக். அப்போ ஸ்டடீஸ் வந்து எனக்கு என்னோட ஐடியாலஜி எப்படின்னா, எனக்கு எதை கொடுத்தாலும் படிச்சிருவேன், எனக்கு அது ப்ராப்ளம் கிடையாது. எங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, நீ சம்திங் ரிலேட்டட் டு சம் பப்ளிக் சர்வீஸ் மாதிரி படிங்க அப்படின்னு சொன்னாங்க. பப்ளிக் சர்வீஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆர் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் சோஷியாலஜி, எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் போட்டேன், ஆனா பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் இருக்குன்னு சொன்னாங்க. சரி எதையாவது கொடுங்க படிப்போம் 3 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எடுத்து படிச்சேன். சீசன் அப்போ எப்படின்னா, வாரத்துக்கு ஒரு நாள் காலேஜ் போவேன். ஓகே, அது காலேஜ்க்கு ஓகேவா? காலேஜ் என்னோட டீச்சர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவ். ஆனா எனக்கு அது ட்ரிக்கியான கிஃப்ட் என்னன்னா, ஷூட் அன்னைக்கு எந்த எக்ஸாமும் இது வரைக்கும் எனக்கு வரல. அது வந்து காட் ப்ளே பண்ண ஒரு விஷயம் தான். ஒருவேளை அப்படி வந்துருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஏதாவது ஒண்ணு எழுத முடியாம அரியர் ஆகியிருக்கலாம். அது ஆகல. அரியர் வைக்காம காலேஜை முடிக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. முடிச்சாச்சு. ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணல ரேங்க் ஹோல்டர் ஆகும்ட்டு, ஆயிடுச்சு. சரி ஓகே ஹாப்பிப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் லா பண்ணேன். லா வந்து என்னோட அண்ணன் அவங்களோட ஃபர்ஸ்ட் டிகிரி முடிச்சோன்னே லா போட்டாங்க. அதனால நீங்க நான் சும்மா எதுக்கு வீட்டுல சும்மா உட்காந்து ஃபர்ஸ்ட் டிகிரி முடிச்சுட்டு, எனக்கு என்னன்னா என்னோட பேருக்கு பின்னாடி கொஞ்சம் டிகிரி ஆடப்பா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கெத்தா இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியாலஜி. அது மட்டும் இல்லாம லா இஸ் பவர்ஃபுல் பேக்ரவுண்ட் இல்லையா, அது வந்து எனக்கு கிரைம் ரிலேட்டட் விஷயம்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா கேட்பேன். சோ நீங்க சொல்லிருந்தீங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த லெஜெண்ட்ஸோடலாம் அவங்க உட்கார்றாங்க, நான் இப்படி பாடுறனாலே எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கும்னு. பட் வந்து நீங்க மலேசியால ஒரு லெஜெண்டோடயே பாடிட்டீங்க. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அதுவும் அந்த சாங் எனர்ஜெட்டிக்கா நல்ல ஒரு வைபான சாங் தான். சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அது மின்சாரக்கான ஸ்ரீனிதரோட பாடினேன். மலேசியா போயிருந்தோம். அது ஏப்ரல் மந்த் 2024 போயிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மலேசியா போயிருந்தேன். மின்சாரக்கானான்னு அன்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 டே முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சுது. செம்மையா பயந்தேன். ஏன்னா அந்த சாங் வந்து நித்யஸ்ரீ மேம் செம்மையா பிச்சு உதறி இருப்பாங்க. அந்த சாங்கை வந்து கேட்கும் போதே அந்த அகாரம் ஆலாப் எப்படி பாடுறாங்க அப்படின்ட்டு ஒர்க் பண்ணேன். ஸ்ரீனி சார் சொன்னாரு, ஜாலியா பாடு, நம்ம இது ஒன்றும் காம்படிஷன் இல்லை, பயப்படாம பாடு, நல்லா ஒர்க் பண்ணும், நல்லா முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு உட்காந்து ரூம்ல கூட தூங்காம உட்காந்து பாடிக்கிட்டே இருந்தேன். அந்த கமக்கா பாடினது கழிச்சு ஆன் ஸ்டேஜ் போயாச்சு. திருக்கிறதா அப்படிதான் ஆரம்பிக்கும் அந்த பாட்டே. அந்த சவுண்டு கேட்கும்போது மூட் ஷிஃப்ட், அதாவது ஒரு மோட்ல இருப்போம், இன்னொரு மோட் போயிடும். இந்த மாதிரி அந்த மோட் போகும்போது வில் ஃபீல் அ லாட்ஸ் ஆஃப் வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜெட்டிக் வைப்ரேஷன் இருக்கும். அண்ட் ஒரு மாதிரி ஃபயர் மாதிரி இருக்கும். மின்
சார கண்ணா. இப்போ நான் பாடுறது வந்து சாஃப்டா பாடுறேன். ஸோ அது நல்ல ஹெட் வாய்ஸ் தான், ஆனா வந்து போல்டா கொடுக்கணும். என்னால முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தேன். அது எனக்கு தெரிஞ்சவங்கலாம் சொன்னாங்க, நான் நினைச்சேன் நீ ரொம்ப மெலோடியா பாடுவேன்னு நினைச்சேன், இப்படி பாடின நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. அது அன்எக்ஸ்பெக்டடா ஸ்டேஜ் போகும்போது வரும். இப்ப அந்த எனர்ஜி வருமா? கொஞ்சம் ட்ரை பண்ணலாமா நம்ம? ஏன்னா மெலோடியா கேட்டுட்டேன் நான் இப்போ, நீதானே நீதானே அந்த எனர்ஜி. மின்சார கண்ணா என் மண்ணா என் நாரை கேட்டு என் பின்னே வார என் ஆசையோசை கேளா. எப்படிங்க நீங்க பேசும்போதெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டா வந்து பேசுங்க, ஆனா திடீர்னு அந்த எனர்ஜி அந்த வைப் வந்து வந்துருச்சு உங்களுக்கு? அது ஜஸ்ட் மூட் ஷிஃப்ட் தான், அவ்வளவுதான். அதாவது வெளில விடுற சவுண்டோடைய எஃபெக்ட் வந்து நம்ம மாடுலேட் பண்ணலாம். இது வந்து 3 விதமா பாடலாம். ஒன்று செஸ்ட் வாய்ஸ், மின்சார கண்ணா, அதாவது கர்நாடிக் பாடுறவங்க எல்லாமே செஸ்ட் வாய்ஸ் தான் பாடுவாங்க. சரி ச மின்சார கண்ணா என் மண்ணா என் நானை கேட்டு. இது வந்து இன்னொன்னு ஹெட் வாய்ஸ்டே சாஃப்டா, மின்சார கண்ணா என் மண்ணா என் நானை கேட்டு. இது சாஃப்ட். அதே போல்டா, மின்சார கண்ணா. சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா வாயை திறக்கணும். மின்சா, அப்பதான் ஒரு எஃபெக்ட் வரும். இல்லைன்னா மின்சா, இது இப்படி நின்றுடும். மின்சார கண்ணா என் மண்ணா என் நானை கேட்டு என் பின்னே வாராய் என் ஆசையோசை கேளாய். அப்படி பண்ணும்போது வாயை திறந்தோம்னா சவுண்டிங் டிஃபர் ஆகும். இவ்வளவுதான் விஷயம். அது நீங்க சிம்பிளா சொல்லிட்டீங்க, ஆனா எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டிருப்பீங்க அது இந்த 3மே வந்து டிஃபரன்ஷியேட். ஏன்னா வந்து டக்குன்னு நம்மளால 3மே ஒரே நேரத்துல பாட முடியாது. இப்ப நீங்க பாடி காமிச்ச மாதிரி ரியலி நைஸ் ஆக்சுவலி. பெரிய யாராவது சொன்ன கமெண்ட் ஞாபகம் இருக்கா இப்ப ஜட்ஜஸ்லயா? யா ஜட்ஜஸ். ஸ்ரீனிசா சொன்னாரு யூ சாங் இட் லைக் எ ட்ரீம் அப்படின்னு. அதான் அந்த சாங் இட் லைக் எ ட்ரீம் அப்படின்னு டீன்னு சொல்லுவாரு. அப்படி க்ரீம் அப்படி மாதிரி இருந்துச்சு அப்படி சொல்லுவாரு. அது ஒண்ணு. அடுத்து ஸ்ரேயா மேம் மேல வந்து பாடிட்டேன் ஸ்ரீராமா. அந்த பாட்டு ஆக்சுவலி நான் அந்த பாட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல என்னோட ஃபைனல்ஸ்க்கு. அது பாடிடலாம் ஜாலி, அது ஒரு சிம்பிள் சாங் அப்படின்னு இருந்துட்டேன். பார்த்துக்கலாம் தான் என்ன பார்த்துக்குச்சு. அந்த சாங் போய் பாடும்போது பாடி முடிச்சோடனே ஷி கேம் மேலே வந்துட்டாங்க. மேலே வந்துட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த ஃபோட்டோ என்கிட்ட இன்னும் இருக்கு. அது என்ன ரொம்ப லக்கின்னு சொல்லுவேன். எனக்கு மேமோட அன்னைக்கு பிக்சர் கிடச்சிது. இப்படி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப நல்லா பாடுற, பிளேபேக் மெட்டீரியல் வாய்ஸ் உனக்கு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தென் ஷீ சாங் வித் மீ, என்னோட பாடினாங்க. நீதானே மேமோட சேர்ந்து பாடினேன். அது ரொம்ப யாருக்கும் கிடைக்கல அன்னைக்கு, எனக்கு அன்னைக்கு கிடைச்சது. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்குறேன். ஏதோ பொக்கிஷம் மாதிரி எனக்கு அது. அண்ட் அவங்க வந்து ரொம்ப டவுன் டு அர்த், ரொம்ப காமாக பேசுனாங்க. ஆனால் அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஃபைனல்ஸில் நம்ம வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கிட்டோம். வாங்கினது கழிச்சு என்னுடைய எல்லாம் முடிஞ்சிச்சு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம். அன்னைக்கு மேம் வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணினது கழிச்சு எல்லாரும் ஒரு மாதிரி கும்பலாக இருக்கும் ஸ்டேஜ். ஸோ ஷி கேம் அண்ட் செட் செகண்ட் ப்ரைஸ் எனக்கு கிடச்சிது. அதான் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் கிடச்சோடனே எனக்கு ஹாப்பி, ஏதோ ஒன்று கிடச்சிதுப்பா சந்தோஷம் அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் மேம் வந்து சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கலன்னு கஷ்டப்படாதீங்க, ஏன்னா அவங்களும் ஜீ தமிழ்லேருந்து தான் வந்தாங்க. ஜீ தமிழில் ஜீ ஹிந்தின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து ஷி வாஸ் இன் த வின்னர், பட் ஷீ இஸ் ஹேவிங் எ கிரேட் ஃபியூச்சர் ரைட் நவ். ஷீ ஹாஸ் பீன் டூயிங் வெல். அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று இருக்கும் அப்படின்னு ஷீ செட். அண்ட் அது வந்து அவங்க சொல்லணும் இல்லை, ஷி கேம் அண்ட் செட். அண்ட் அது வந்து எனக்கு ரொம்ப மெமரபிள். அது அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்கள ஒரு நாள் நான் நேரில் போய் பார்த்து அதை கண்டிப்பாக அவங்ககிட்ட சொல்லணும். அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லார பத்தியும் பேசிட்டு கடைசியில அர்ச்சனா அக்காவை பத்தி பேசலன்னா அது ரொம்ப தப்பாயிடும். ஸோ அவங்க கூட நீங்க இருந்த அந்த பாண்ட். அர்ச்சனா அக்கா ரொம்ப அம்மா மாதிரி எங்க எல்லாருக்குமே. செட்டில் வந்து ஆன் செட்டு, அந்த ஆன் ஷூட்டிங் ஒன்று, ஆஃப்டர் ஷூட்டுன்னு ஒரு ஃபேஸ் இருக்கு இல்லையா, அப்படி ஒரு மாற்றமே அவங்க கிட்ட இருக்காது. எப்பயுமே ஒரே மாதிரி தான். என்னடா என்ன சாப்பிட்றீங்க, உங்களுக்கு இது ஆர்டர் போடவா, இல்லை அது ஆர்டர் போடவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஷி வில் கிவ், எதுவாக இருந்தாலும் ஆர்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்கள் கேட்க மாட்டோம், ஏன்னா அந்த ஒரு ஷை இருக்கும் இல்லையா, அதுவும் கேட்கக்கூடாதுன்னுட்டு. அவங்களே வாங்கிட்டு நின்றாங்க, நீங்கள் உங்க எல்லாருக்கும் ஒன்று சாப்பிடுங்க, வேணா 2 பேருக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்து சம்டைம்ஸ் அஸ் ஒரு பப்ளிக்கான ஒரு பர்சன் ஆகும்போது, ஒரு மீடியா வரும்போது, we used to get some unwanted comments இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, எங்களுக்கு அது புதுசு.
ஸோ அப்போ வி வில் ஃபீல் ரொம்ப லோ. ஆனா எனக்கு வந்து அப்படி ஆனதில்ல. சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் நானு. ஆனா ஒரு சிலர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா? ஏனோ மேபி எனக்கு தெரியல. என்னுடைய என்னுடைய ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஸோ அது ப்ராக்டிஸ்னா வே ஆஃப் லிவிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால ஐ டோன்ட் கெட் எமோஷனல் சீக்கிரமா. ஸோ அப்போ ஒரு சிலருக்கு அது ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. அப்போ அர்ச்சனாக்காக்கு கால் பண்ணி எந்த நிமிஷம் இந்த மாதிரி ஒரு விஷயம்க்கா அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் தூக்கி போடு. அவங்க டைம் எடுத்து 1 மணி நேரம் கூட பேசுவாங்க. இப்ப கூட நான் அவங்களுக்கு கால் பண்ணேன்னா சொல்லு. உடனே தான் என்ன ராகவர்ஷினி எப்படி இருக்கேன்னு தான் பேசுவாங்க. அந்த யாரு எல்லாமே அவங்களுக்கு தெரியும். எதுவா இருந்தாலும் ஷீ வில் டேக் கேர் அந்த மாதிரி. அண்ட் அவங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் ஃபுட்டு. யாருக்கும் பசிக்க கூடாது. பசி வந்தா சாப்பிடாம இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. சரிகமபாக்கு அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்க எல்லாருமே ஷீஸ் த ஒன் ஹூ யுனைட்ஸ் எவ்ரி ஒன். எல்லாருக்குமே ஒரு பிரிட்ஜ் மாதிரி அவங்க தான். ஸோ அது ஒரு அழகான மெமரி. இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டில் கண்டினியூயிங். சரிகமபால வந்து நெக்ஸ்ட் வந்து திருவிழா ரவுண்டு. ஸோ அதுல யாரையாவது ட்ரெயின் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். அது பவித்ராக்கா "தீ வைச்ச மல்லிகை மொட்டு" அந்த பாட்டு. அந்த பாட்டை எடுத்து கழிச்சு பச்சை மலை பூவு. இந்த பாட்டுலாம் ட்ரெயின் பண்ணேன். அண்ட் இது கூட மானுத்து மந்தையில இந்த பாட்டு, இது 3ம் ட்ரெயின் பண்ணேன். ஸோ ஜாலியாக இருந்துச்சு. நல்லா ட்ரெயின் பண்ணோம். அன்னைக்கு அந்த ஷூட்டே செமையாக போச்சு. அன்னைக்கு வெத்தலைலாம் சாப்பிட்டோம். அன்னைக்கு தெரியாதனமா வெத்தலை நிறைய சுண்ணாம்பெல்லாம் வச்சு சாப்பிட்டு ஃபுல்லாக வெந்துருச்சு வாயே. அது ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ வச்சு சாப்பிட்டேன். ஸோ நாட் ஜஸ்ட் தட், அன்னைக்கு ஃபுல்லாக ரொம்ப கலகலன்னு போச்சு. பசங்களும் ரொம்ப நல்லா பாடினாங்க. கொஞ்சம் பயம் இருக்கும் ஆஸ் அ டீச்சர், நல்லா பாடிடணுன்ட்டு. எட்ஜ் ஆஃப் த சீட் தான். ஜாலியாக போச்சு. அன்னைக்கு புஷ்பானம் குப்புசாமி சார் வந்திருந்தாரு. அவர் வந்து அவரும் சொன்னாரு யாரு பாடினதுக்கு ஐ திங்க் ஹரிஷ் ஆர் பவித்ரா அக்காவுக்கு சொல்லியிருந்தாங்க, நல்லா ட்ரெயின் பண்றீங்கம்மா அப்படின்னு சொன்னாரு. லியோனி சார் வந்திருந்தாரு ப்ரீவியஸ் ரவுண்ட். அந்த ரவுண்டுக்கு சொன்னாரு நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. திரும்பி இப்படி பார்த்து அவர் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு. நாங்க மேல இது இருக்கோம் ஜோதிஸ்ல. இப்படி திரும்பி பார்த்து நீங்க தான் நம்ம ட்ரெயின் பண்ணீங்க, சூப்பரா ட்ரெயின் பண்ணீங்கம்மா அப்படின்னு சொன்னாரு. ஸோ நாட் ஜஸ்ட் தட், ஜட்ஜஸ் எல்லாருமே நம்மள அப்ரிஷியேட்டிவ் தான். யாருமே வந்து இதுவும் இல்லை. டீம் ரொம்ப சப்போர்ட்டிவ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே நம்ம அதுதான் ஆரம்பிச்சிருந்தோம், அந்த விசில்ல தான் ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ அதோடயே இன்டர்வியூ முடிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறோம். ஸோ எங்களுக்காக அந்த விசிலிங் மட்டும். ஓ ஷூர். வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச் ராகவர்ஷினி. ஸோ நாங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் மட்டும் சொல்லாம கூட பாட்டாவே வந்து பாடி காமிச்சிட்டீங்க. லாஸ்டா விசிலும் வந்து நாங்க கேட்டதுக்கு வந்து பண்ணி காமிச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்க வந்து சொன்னீங்க ஆல்ரெடி வந்து ஆல்பம்ஸ் நிறைய போயிட்டு இருக்குன்னு. அண்ட் உங்களுடைய மெயின் கோல் வந்து லாஸ்டா வந்து ஒரு படத்துக்கு பிளேபேக் சிங்கரா போகணும்னு. கண்டிப்பா அது பண்ணிட்டு நீங்க திருப்பி ஸ்ரேயா கோஷல் மேம் கிட்ட போய் மேம் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஒரு நற்செய்தி. உங்களின் அபிமான தங்கமயில் இப்போது சென்னை ஆவடி மற்றும் கீழ்கட்டளையில் கோலாகல ஆரம்பம். செப்டம்பர் 21ஆம் தேதி 2 புதிய கிளைகளின் திறப்பு விழா கொண்டாட்டம். தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.